எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை உட்பட நாடளாவிய சேவைகளின் நிறைவேற்றுதர பதவிகளுக்காக நடாத்தப்படுகின்ற வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் கிரகித்தல் வினாத்தாளுக்கான 2025ஆம் ஆண்டு நிறைவு செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த 2 செயலமர்வுகளில் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்டு வந்த வினாத்தாளினுடைய மிகுதியாக இருக்கக்கூடிய வினாக்கள் இன்றைய செயலமர்வில் தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஏற்கனவே தரப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தால் உங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது என்று நம்புகிறேன். அது மீளவும் பகிர்ந்திருந்தேன். இன்றைய செயலமர்வுக்கு முன்பாகவும் அது உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் திரும்ப பகிரப்பட்டிருந்தது. இதனுடைய வினா வடிவம் கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 தொடக்கம் 56 வரையான வினாக்களுக்கு அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டிவிடுக. விடையளிக்கிற முறைமை தொடர்பாக எல்லாம் நாங்கள் கடந்த செயலமர்வுகளில் பேசியிருக்கிறோம். எப்பவுமே அறிவுறுத்தலை தெளிவாக வாசிக்க வேண்டும். விடைகள் தெரிந்திருந்தாலும் விடையளிக்கின்ற முறைமையில காணப்படுகிற குறைபாடு காரணமாக புள்ளிகளை இழப்பவர்கள் அல்லது திறமை இருந்தும் உரிய பதவிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தொடர்பான நிறைய அனுபவங்கள் கடந்த காலத்தில் இருக்கு. அப்படி ஒரு அனுபவத்தை தவிர்ப்பதற்கு எப்போதுமே வினாத்தாள் தொடர்பான அறிவுறுத்தல்களில் முழுமையான கவனம் செலுத்துங்க. சரி, இப்போ இதனுடைய இறுதி 2 உரைப்பகுதிகள் நாங்கள் பேசுவதற்காக இருக்கிறது. கடந்த செயலமர்களில் இந்த உரைப்பகுதியை வாசித்திருந்தோம். இது தொடர்பான வினாக்கள் இன்றைக்கு கலந்துரையாட வேண்டும். அதற்கு முன்பாக இந்த உரைப்பகுதி தொடர்பாக ஒரு சுருக்கம். இந்த உரைப்பகுதியை 3 பங்காக சுருக்கி எழுதினால் எப்படி எழுதலாம் என்பதை பற்றி விரைவான வேகத்தில் ஒரு தடவை பார்ப்போம். எங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் 2 இதுதான் இருக்கக்கூடிய அந்த உரைப்பகுதியை கேட்ட கேள்வியோட மிச்சம் எல்லாத்தையும் பார்க்குற பழக்கம் உண்டு. பார்ப்போம் இதையும் ஒரு கணப்படி. சரிதானே? இது ஏற்கனவே வாசிக்கப்பட்ட உரைப்பகுதி என்பதனால ஒரே ஒரு தடவை வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு ഇതിൻ്റെ சாராம்சத்தை கொஞ்சம் விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு கேட்ட கேள்விக்குள்ள போவான். குறைந்த இறைப்பற்றாக்குறை மற்றும் விலை உறுதிப்பாடு என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு அரசு இறைத்திரட்சியை நோக்கிய வழிமுறைகளை தொடர்வது இன்றியமையாததாகும். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். இன்னமும் நாட்டின் இறை முறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி தேவையாகும். இறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. வங்கி தொழில்முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்கள் ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறிப்பாக மீண்டெழும் செலவினங்களை ஈடு செய்வதற்கான உயர்ந்த உள்நாட்டு கடன்பாடுகள் அரச முதலீடுகளுக்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள மூல வளங்களை முன்கூட்டியே கவர்ந்து விடுவதால் இது நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கின்றது. எதிர்காலத்தில் மூலதன செலவுகளிலிருந்து நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அமைய செலவாக விளங்குகின்றது. நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள் அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாகையால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும்.
இது பொதுவாக உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கிற்கு பங்களிக்கும் தனியார் துறையின் மீது மோசமான தாக்கத்தினை கொண்டிருப்பதன் மூலம் அத்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடுகிறது. தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் கீழ் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன்களை திரட்டுவது மிக சவாலுக்குரிய விடயமாக இருக்கும் என்பதால் உள்நாட்டு வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் 2016 மிக கூடுதலாக அதிகரிக்கும் போல் தெரிகிறது. சகோதரங்கள், ஒரு விஷயம் கவனிங்க. இப்ப சில வேளைகளில் இலங்கை அதிபர் சேவைக்கு வருகிற வினாத்தால் 3 வினாக்களை கொண்டதாக இருக்கும். பெரும்பாலும் பழைய 2015ஆம் ஆண்டு அனுபவம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் நான் பல தடவை அழுத்தி சொல்லுகிறது, 2015-16 அந்த காலப்பகுதி அல்லது அதற்கு முன்பாக நடைபெற்ற பரீட்சைகளினுடைய வினாத்தாள்கள், அவற்றின் வடிவங்கள் அல்லது அவற்றின் தன்மை என்று நான் சொல்லுகிறது இலகுவானது, கடினமானது போன்ற இயல்பு என்பவற்றை கவனத்தில் கொண்டு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகிற பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு போக வேண்டாம். 2016க்கு பின்னர் இந்த வினாத்தாள்களின் மீது பாரிய அளவிலான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. சில பரீட்சை வினாத்தாள்களில் அந்த வினாத்தாள் வடிவங்களில், வடிவமைப்பில், கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழ்ந்திருக்குது. சிலவற்றில் கட்டமைப்பில் மாற்றம் நிகழாவிட்டாலும் உள்ளீடுகளின் கடினத்தன்மை அல்லது புரிந்து கொள்ள இயலாத தன்மை வர வர அதிகமாகத்தான் இருக்குது. நீங்கள் 2015ஆம் ஆண்டு அதற்கு முந்தைய வினாத்தாள்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இப்படித்தான் வெறும் எளிமையாக இதை எதிர்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையோடு போக வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வினாத்தாளாக இருந்தாலும், அது இலங்கை நிர்வாக சேவையாக இருக்கலாம், கல்வி நிர்வாக சேவையாக இருக்கலாம், அதிபர் சேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய வினாத்தாளுக்கு பின்னர் ஆக குறைந்தது 2 பரீட்சைகள் நடந்திருக்கும். அந்த வினாத்தாள்கள் உங்களுக்கு தெரியாது, சரிதானே? அப்போ உங்கள்கிட்ட இப்போ இருக்கக்கூடியது அவுட் ஆஃப் டேட், அவைதான் வெளியில் கிடைக்குது. எப்பவுமே அதை ஞாபகம் வச்சிருங்க. உங்களோட கையில் ஒரு விடயம் கிடைக்கிறதாக இருந்தால் அதை விட பெறுமதியான ஒரு விடயம் மறைவாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அல்லது மிக பாரிய சவால் அல்லது மிகச்சிறந்த அனுபவம் என்று கருதப்படுகிற ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு வந்த உடனே ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் உங்களுடைய கையில் கிடைத்து விட்டதாக எல்லாரும் மகிழ்றோம். ஆனால் உங்களுக்கு தெரிய வேணும், இந்த பெரிய தொழில்நுட்பத்தை வெளியில் விட்டுருக்கிறோம் என்றால் இதை விட மகத்தான, இது அப்படியே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்றைக்கு அரச கட்டமைப்புகளுடைய கையில், குறிப்பாக இராணுவ அரசியல் கட்டமைப்புகளுடைய கையில் இருக்கும். அதுபோல தான் உங்களுக்கு கிடைக்கிற பேப்பர்ஸ், சரிதானே? இந்த பேப்பர் வெளியில் கிடைச்சிருக்குது என்ன நீங்கள் யோசிக்க வேணும், இதுக்கு பிறகு வந்த 2 பேப்பரும் இதை விட வேறு மாதிரியான. உங்களுக்கு அந்த அனுபவம் பரீட்சை மண்டபத்தில் வரக்கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு வரும், ஆனால் அது பரீட்சை மண்டபத்தில் வரக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வு அப்படி வாரது. அதான் முன்னுக்கே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க, அப்படி வராது. நீங்கள் பார்க்குற இந்த வினாத்தாள்கள் உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களை ஒத்தவையாக இருக்காது. நிச்சயமாக வேறுபாடு இருக்கும், நிச்சயமாக கடினமாக இருக்கும். உங்களுக்கு சுருக்கி எழுத தருகிற ஒரு உரைப்பகுதி போன்றவை கூட இந்த மாதிரியான வடிவங்களில் தான் இருக்கும். எளிமையான இலகுவான உரைப்பகுதிகளை எதிர்பார்த்து கொண்டு போக வேண்டாம். சரி, இப்போ இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதை சுருக்கி எழுதுறதுக்கு ஏன் முயற்சி செய்கிறேன் என்பதற்காக. நாடளாவிய சேவைகளின் திறந்த போட்டி பரீட்சையில தோற்றுகிற பிள்ளைகளுக்கு இது சுருக்கி எழுதுவதற்கு வராது. அவர்கள் மட்டும்தான் இந்த விடயத்தை சுருக்கி எழுத தேவையில்லை என்று நினைச்சு கொண்டு போகலாம். ஆனால் அவர்களை பிடிச்சு வச்சு நான் சுருக்கி எழுத படிப்புகிறது. ஏனென்றால் இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த உத்தி அதற்கான சுருக்கத்தை தயாரிப்பது. எந்த ஒரு உரைப்பகுதியையும் மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்குரிய மிகச்சிறந்த உத்திகளில் ஒன்று அதற்குரிய சாராம்சப்படுத்தல். ஒரு பென்சில் வச்சு அந்த உரைப்பகுதியை சிறிய துண்டங்களாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு துண்டத்தினதும் பொருளை விளங்கி கொண்டு அங்கு பிரதானமான பேசு பொருட்கள் 4 அல்லது 5 பெரும்பாலும் இருக்கும். அது துண்டுகளாக உடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வினாத்தாளினுடைய முதலாவது உரைப்பகுதியை
நான் அந்த விதமாக உங்களோட கலந்துரையாடினேன். எல்லா பந்தியும் ஒரே ஸ்டைலில் பேசக்கூடாது. அது வேற ஒரு ஸ்டைல், இது வேற ஒரு ஸ்டைல், அப்படி பேசக்கூடாது. அப்படி வாசிக்க பழக்கப்படும். அதுக்காக தான் இதை சாராம்சப்படுத்துகிறது. சரி, இப்போ பார்ப்போம் இந்த பந்தியை எங்க உடைக்கலாம். நான் ஒரு தடவை வாசிக்கிற போது நீங்க தீர்மானித்து வச்சுக்கொள்ளுங்க இதில் உடைக்கலாம் என்று சொல்லி உடைச்சு கொண்டு இதை சாராம்சப்படுத்துவோம். குறைந்த இறைப்பற்றாக்குறை மற்றும் விலை உறுதிப்பாடு என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு அரச இறைத்திரட்சியை நோக்கிய வழிமுறைகளை தொடர்வது இன்றியமையாததாகும். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த பணவீக்கத்தை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். இன்னமும் நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி தேவையாகும். அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது நாணய கொள்கையை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்களை ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறிப்பாக மீண்டெழும் செலவினங்களை ஈடு செய்வதற்கான உயர்ந்த உள்நாட்டு கடன்பாடுகள் அரச முதலீடுகளுக்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள மூலவளங்களை முன்கூட்டியே கவர்ந்து விடுவதனால் நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கின்றது. எதிர்காலத்தில் மூலதன செலவுகளிலிருந்து நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அமைய செலவாக விளங்குகின்றது. நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைத்திடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள் அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாக தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது பொதுவாக உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கிற்கு பங்களிக்கும் தனியார் துறையின் மீது மோசமான தாக்கத்தினை கொண்டிருப்பதன் மூலம் அத்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடுகிறது. தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் கீழ் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன்களை திரட்டுவது மிக சவாலுக்குரிய விடயமாக இருக்கும் என்பதால் உள்நாட்டு வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் 2016 மிக கூடுதலாக அதிகரிக்கும் போல் தெரிகிறது. சரி, இவ்வளவுதான் உரைப்பகுதி. இது எனக்கு யார் உடைத்து தரப்போறது? இதை நாங்கள் துண்டங்களாக்கி தருவோம். இது பேசுகிற பொருளின் அடிப்படையில் இதை துண்டுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். சரி, அப்படி துண்டாக மாற்றி தரதுக்கு யார் எனக்கு இருக்கிறீங்க? ஒரு உரைப்பகுதியை சாதாரணப்படுத்துகிற முதல் வேலை அதை துண்டு துண்டா உடைக்கிறது. யஸ்மின் பேசுங்க. குறைந்த இறை பற்றாக்குறையில ஸ்டார்ட் பண்ணி சார் இறை திருச்சி தேவையாகும். இதுல திருப்பி சொல்லுங்களா? குறைந்த இறை பற்றாக்குறை அதுல ஸ்டார்ட் ஆகி இறை தேவையாகும். நடுத்தர கால இறை திரட்சி தேவையாகும் இங்கேயா? ஓகே, அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் துண்டு மட்டும் எழுதினேன் சார். சாரிம்மா, ஃபர்ஸ்ட் துண்டு மட்டும் தான் நான் இது பண்ணினேன், சாராம்சம் பண்ணினேன். ஓகே ஓகே, சரி சரி. வேற யாராவது அவங்க அதை உடைச்சதுக்கு பிறகு தொடர்ச்சியா வேற எங்க துண்டாக்கல? பாத்திமா பேசுங்க. சார், முதலாவது வந்து அவசியமானதாக நடைமுறைக்கிடுவது மிக அவசியமாகும். அதோட ஒரு துண்டம் வருது. இதுலயும் ஒரு துண்டம் கொண்ட போடுறீங்க அப்படியா? ஓகே, சரி. அடுத்தது ரெண்டாவது அந்த சவால்களை ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்படுகின்றதோடும். எங்கம்மா இதுலயா திங்க போகுதுங்களா? ஓ, சொல்லுவா.
சரி, வேற? வேற யாரு? சார் குட் ஈவினிங் சார். ஓம் பிரியா, சொல்லுங்க. சார் இத 3 கட்டமா நம்ம பார்க்கலாம். முதலாவது என்னன்னு சொன்னா சார், சொல்லுங்க. குறைந்த இறை பற்றாக்குறையில நாம ஆரம்பிச்சு விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். இதை நம்ம ஒரு பந்தியா பார்க்கலாம் சார். அதற்கு பிறகு சொல்றீங்க அப்படியா? ஓ சார், இரண்டாவது சார், இன்னமும் நாட்டின் அதே தொடர்ச்சியில அதுல இருந்து சார் நாம எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. அதை இரண்டாவதா நாம பார்க்கலாம். மிகுதி இருக்கிறது அவலத்தையும் சார் மூன்றாவது பந்தியா நாம உடைச்சு பார்க்கலாம் சார். ஓகே, கிரேட். சரி, அந்த 3ஐயும் சாராம்சப்படுத்தி சொல்லுங்க. பிரியா, தொடர்ந்து பயணிக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இல்ல சார், இருக்கு சார். ஓகே, அந்த முதலாவது ஏரியா அதோட சாராம்சம் சொல்லுங்கம்மா, என்னன்னு சொல்லி சாதாரணமா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வார்த்தையில சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லலாம் சார், சொல்றேன் சார். சார் இதுல என்னன்னு சொன்னோம்னா, நமக்கு தெரியும் இந்த இறை பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறையை தான் அவங்க சொல்ல வராங்க. அப்ப அந்த வகையில இந்த நிதி பற்றாக்குறையில இந்த இறை திரட்சி என்கின்ற சொல்லோட அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா, அரசாங்க வருமானத்தை எப்படியெல்லாம் திரட்டுற வழிமுறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அரசாங்க வருமானத்தை திரட்டி கொள்கின்ற வழிமுறைகளை எப்படி நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம்னா, நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்தி கொள்றதுலையும், குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதனூடாகவும் நாம் அந்த இறை திரட்சி வழிமுறைகளை முடிந்த அளவுக்கு வலுப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்றாங்க சார். ஓகே, கணிசமான அளவுக்கு அவங்களுடைய விட சரியா இருந்தது. கவனிங்க, நான் பிரியா சொன்ன இடத்துல இருந்து கொஞ்சம் வேறுபடுகிறேன். இந்த உங்களுடைய முதலாவது துண்டம் நான் இந்த இடத்துல கொண்டு போய் போடுவோம் என்று யோசிக்கிறேன். இந்த நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும் என்பதில் இருந்து அடுத்த லைனையும் இதுக்குள்ள கொண்டு போய் போடுகிறேன். அடுத்தது நீங்க சொன்ன இடத்திலேயே வச்சு கொள்கிறேன். சரியா? முதலாவது விடயத்தை கவனிங்க பிள்ளைகள். இறைத்திரட்சி. இறைத்திரட்சி என்பதனுடைய அர்த்தம் அரச வருமானத்தை திரட்டுதல். இறைத்திரட்சி வழிமுறைகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். அரசு தானே கவனம் செலுத்தும். அதில் இறைத்திரட்சி வழிமுறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த கவனம் செலுத்துவதன் மூலமாக அடையக்கூடிய நன்மைகளை முதலாவது துண்டம் சொல்லுது. சரிதானே? அப்போ நாட்டினுடைய இறைமுறைமை குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் இறைத்திரட்சியை மேம்படுத்துவதிலையும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த இறைமுறைமையின் குறைபாடுகள் என்பது கூட முக்கியமானது அல்ல. இறைத்திரட்சி ஏன் அவசியம் அல்லது இறைத்திரட்சி ஏன் தேவை என்று சொன்னால் 4 காரணங்களை சொல்லுகிறார்கள். இறை பற்றாக்குறை குறைவாக இருப்பது, விலை உறுதிப்பாடு, அடுத்தது நிலைபெறான பொருளாதார வளர்ச்சி. நிலைபெறான பொருளாதார வளர்ச்சி, குறைந்த பணவீக்கம் என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு இறைத்திரட்சி மேம்பாடு அவசியமாகும். இறைத்திரட்சியின் மேம்பாடு, இறைத்திரட்சியை மேம்படுத்துவது அல்லது இறைத்திரட்சி வழிமுறைகளை உடனடியாக நடைமுறைப்படுவது. அப்போ இறைத்திரட்சியை மேம்படுத்திக் கொள்வது அவசியம். இறைத்திரட்சி தொடர்பாக நாங்கள் முதலாவது விடயத்தில் சொல்லப்படுறது இவ்வளவுதான். அதாவது இறை பற்றாக்குறையை குறைப்பது, விலை உறுதிப்பாட்டை பேணுவது, நிலைபெறான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது, குறைந்த பணவீக்கம். இந்த 4 விடயங்களையும் உறுதிப்படுத்துவதற்கு குறைந்த இறை பற்றாக்குறை, விலை உறுதிப்பாடு, நிலைபெறான பொருளாதார வளர்ச்சி, குறைந்த பணவீக்கம் ஆகிய இலக்குகளை அடைவதற்கு இறைத்திரட்சி மேம்பாடு அவசியமாகும். 2வது, இந்த
இறை பற்றாக்குறை கடன்களுக்கான தேவையினையும் வட்டி செலவுகளையும் பெருக்கும். இந்த அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது எது என்றால் இறை பற்றாக்குறை. சேகரிப்பு வீழ்ச்சி அடையுது, செலவினம் அதிகரிக்குது என்றால் இறை பற்றாக்குறை அதிகரிப்பது. சரிதானே? சேகரிப்பு வீழ்ச்சி அடையுது, செலவினம் அதிகரிக்குது என்றால் வருமானம் குறையுது, செலவு கூடுது என்றால் பற்றாக்குறை அதிகரிப்பு. அப்ப இறை பற்றாக்குறை அதிகரிப்பு கடன்களையும் வட்டி செலவுகளையும் பெருக்கும், அதிகரிக்கும். இறை பற்றாக்குறை அப்ப மேல சொல்லப்பட்டது இறை திரட்சி கட்டாயம், இந்த 4 வழிமுறைகளையும் 4 இலக்குகளையும் அடைவதற்கு கட்டாயமானது என்று சொல்லியிருக்கு. 2வது விடயமா சொல்றாங்க அரசரை பற்றாக்குறை கடன்களையும் வட்டி செலவினங்களையும் அதிகரிக்கும். இது 2வது விடயம். இந்த கடன்கள் தொடர்பாக சொல்லுகிற போது அடுத்த பிரதானமான விடயமாக அவர் சொல்ல வாரது வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள். வங்கித்துறையிடம் அரசாங்கம் கடன் பெறுவது. அரசாங்கத்துக்கு காசு இல்லைன்னா என்ன செய்யும்? பேங்கிட்ட எல்லாம் இருக்கிற காசை வாங்கத்தாகும். வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதனுடைய பாதிப்புகளை தான் மிகுதி பந்தி முழுவதும் சொல்லுது. மிகுதியாக இருக்கிற எல்லா பிரச்சனையுமே அரசாங்கம் பேங்க்ல இருக்கிற காசை தான் கடன் வாங்கினால் என்ன நடக்கும்? சரிதானே? அப்ப முதலாவது விடயமா சொல்லுகிறார்கள் இந்த கடன்பாடுகள் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது நாணய கொள்கையினை நடத்துவதில் சவால் ஏற்படுத்தும். நாணய மேலாண்மைக்கு, நாணய முகாமைத்துவத்துக்கு அப்படி சொல்லப்பட்டால் அது மத்திய வங்கியை குறைக்கும். சரிதானே? அப்போ வங்கித்துறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகளினுடைய விளைவு ஒன்று இந்த கடன்கள் அதிகரிப்பதனால, வங்கித்துறையிலிருந்து வரப்படுகிற கடன்கள் அதிகரிப்பதனால முதலாவது பிரச்சனை இதில் அடையாளப்படுத்துகிறேன், நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவது சவாலாகும். நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்தல் சவாலானதாக மாறும். 2வது மேலும் என்று சொல்லுகிற இடத்துல சொல்லுகிறேன், 2வது பிரச்சனையா சொல்லுகிறேன். இதனால ஏற்படக்கூடிய 2வது பாதிப்பு, முதலாவது நாணய முகாமைத்துவம் பாதிப்படையும் அல்லது நாணய மேலாண்மை பாதிப்படையும். 2வது முதலீடுகள் வீழ்ச்சியடை. மீண்டலின் செலவினங்களை ஈடு செய்வதற்கான உயர்ந்த உள்நாட்டு கடன்பாடுகள் அரச முதலீடுகளுக்கு கிடைக்கத்தக்க உள்ள மூல வளங்களை முன்கூட்டியே கவர்ந்து விடுவதனால் நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கிறது. எதிர்காலத்தில் மூலதன செலவுகளிலிருந்து நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அமைய செலவாக விளங்குகிறது. அப்ப 2வது விடயம், இங்க முதலீடுகள் பாதிக்கப்பட்டு முதலீடுகள் குறைவடைந்து எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகள் பாதிப்படைதல். 3வதாக இந்த இடத்துல அந்த விடயம் தொடங்குது. இது 3வது பெரிய துண்டத்தினுடைய துணை பிரிவுகளை சொல்லுகிறார். அதாவது அரசாங்கம் வங்கித்துறையில் கடன் பெறுவதால் ஏற்படுகிற பாதிப்புகள். ஒன்று நாணய முகாமைத்துவத்துக்கு தீங்கு ஏற்படும், 2வது முதலீட்டுக்கான நிதி இல்லாமல் போகும், முதலீடுகள் பாதிப்படையும். 3வது விடயமாக சொல்லப்படுகிறது தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்கும். உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்குக்கு பங்களிக்கும் தனியார் துறையின் மீது மோசமான தாக்கத்தினை கொண்டு அந்த துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடுகிறது. சரிதானே? சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாது அரசாங்கம் கடன் பெறுக தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்கும். தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்கும். இதனால உள்நாட்டு உற்பத்திக்கு
பெரும் பங்களிக்கும் அதெல்லாம் அடைமொழிகள் தான். அப்ப தனியார் துறையின் வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடும். தனியார் துறைக்கு கிடைக்கிற கடன்களின் அளவு மட்டுப்படுவதால் தனியார் துறையினுடைய வளர்ச்சி வாய்ப்புகளை மட்டுப்படுத்தி விடும். இன்னொரு பிரச்சனை, இது அதனோடு தொடர்புடையதாக இருந்தாலும் விசேடமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமை 2016 மேலும் கடுமையடையும். சரிதானே? சர்வதேச மூலங்கள், வெளிநாட்டு மூலங்கள், வெளிநாட்டு கடன் வாய்ப்பு குறைவாக இருப்பதனால வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன்களை திரட்டுவது சவாலுக்குரிய விடயமாக இருக்குது என்றால் வெளிநாட்டு கடன் வாய்ப்புகள் சாதகமாக இல்லாததால 2016 வங்கிகளிடம் கடன் பெறுவது மேலும் அதிகரிக்கலாம். இது 4வது துண்டாக வேணும்னா நீங்க எடுத்துக்கொள்ள, 4வது பெரிய துண்டாக, இந்த பகுதியில இருந்து 4வது பெரிய துண்டாக நீங்க எடுத்துக்கொள்ளு. இப்ப இவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம். இந்த உரைப்பகுதியை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இதை பேசுகிறேன். முதலாவது விடயம், இறைத்திரட்சியை மேம்படுத்துவதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கின்ற இலக்குகள் அல்லது இறைத்திரட்சி ஏன் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற நியாயம் இங்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. இறை பற்றாக்குறையை குறைவடைய செய்வதற்கு, விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கு, பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கு, குறைந்த பணவீக்கத்தை பேணுவதற்கு, இந்த 4 விடயங்களையும் அல்லது 4 பொருளாதார பெருமானங்களை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இறைத்திரட்சி அவசியம். இறைத்திரட்சி மேலும் மேம்பட வேண்டும். அது ஒரு பகுதி. இப்ப உங்களுக்கு அது புரிந்திருக்கு. 2வது, இறைப்பற்றாக்குறை விரிவடைந்தால் அதன் அரசரை சேகரிப்பு வீழ்ச்சியடைதல், செலவினம் அதிகரித்தல் என்றால் அதனுடைய கருத்து இறைப்பற்றாக்குறை விரிவடைந்தால் கடன் சுமையும் வட்டி செலவினமும், அது ஒரு வகையான சுமைதானே, கடன் சுமையும் வட்டி செலவினங்களும் அதிகரிக்கும். இது 2வது விடயம். 3வது, உள்நாட்டில் அரசாங்கம் வங்கிகளிடம் கடன் பெறுவது விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி விரும்பத்தகாத விளைவுகள் 3 இங்க சொல்லப்பட்டிருக்கு. 1, நாணய முகாமித்துவம் செய்யலாமல் இருக்கும். 2வது, முதலீடுகளுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் முன்கூட்டியே எடுத்து விடுவதனால முதலீடுகள் பாதிக்கப்படும், எதிர்கால வளர்ச்சி வாய்ப்பு பாதிக்கப்படுது. 3வது, நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்கின்ற தனியார் துறைக்கான நிதியீட்டம் குறைந்து அந்த துறையினுடைய வளர்ச்சி வாய்ப்பு, ஒட்டுமொத்தத்தில் நாட்டினுடைய வளர்ச்சி வாய்ப்பு பாதிப்படையும். அப்ப இந்த 3ஐயும் சேர்த்து வங்கித்துறையிடம் அரசு கடன் பெறுவதாலே ஏற்படுகிற பாதிப்புகள் என்கிற 3வது பெரிய துண்டம் சொல்லப்பட்டிருக்கு. 4வது, நிலைமை எதிர்காலத்திலையும் திருந்தும் போல இல்லை. இந்த அறிக்கை எழுதப்பட்ட காலத்துக்குரியதை சொல்றேன். 2016 இன்னும் நிலைமை மோசமாகும் போலதான் இருக்குது. இந்த அளவுக்கு எளிமையாக உங்களால் இந்த பந்தியை புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது என்றால் உங்களை பாராட்டி கொள்ளுங்க, அல்லது இன்னும் வாசிங்க. சரிதானே? இப்படி எளிமைப்படுத்தி சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க. எப்பவுமே அந்த உரைப்பகுதியில் இருக்கிற வார்த்தைகளோட அந்த வேலைக்குள்ள சிக்க வேண்டாம். அதுல இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்த வேணும். ஏதோ ஒரு மாதிரி சமாளிச்சு போட்டோம்டா சரி, இந்த மாதிரியாக யோசிக்க வேண்டாம். சரிதானே? வெறுமனே இந்த பரீட்சைக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்துல நீங்கள் கிடைக்கக்கூடிய அறிவு செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கிற பொறுப்புக்குரியவர்கள் அதை சரியாக விளங்கி உரிய வகையில பகுப்பாய்வு செய்து அவர்களிடம் கையளிக்கிற போது பிரகாசமான எதிர்காலம் அவர்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு எந்த பகுதியாக இருந்தாலும், எந்த உரைப்பகுதியாக இருந்தால், எந்த புத்தகமாக இருந்தால், எந்த ஆவணமாக இருந்தாலும், இப்படியாக இந்த உரைப்பகுதியில பேசப்படுற அந்த சகோதரி பிரியா அவங்க அழகா சொன்னாங்க. அந்த 3 பகுதி, அதுல சின்ன வேறுபாடு மேல கீழே மாத்துறதுல, ஆனால் இது 3 பிரதானமான பேசுபொருளை கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது உங்களுக்கு அதிக அளவில் இந்த திறன்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் மேம்பட வேண்டி இருக்கும், அது வேறு கிடைச்சிருக்குது. மற்ற நிறைய பேர் பதில் சொல்லாமலே
பார்வையாளர்களாக உள்ளுக்கு இதை சொல்லாம இருப்பீங்க. அப்படி சரியாக அடையாளம் கண்டவர்கள் உங்களை நீங்கள் பாராட்டிக்கொள்ள முடியும். சரி, நாங்கள் இப்ப கேள்விக்குள்ள போவோம். சரிதானே? இது கேள்வி நாங்க போன வகுப்பையெல்லாம் கதைச்சிட்டோம். ஆனால் இந்த உரைப்பகுதியை எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது. சரி, அரசுரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காட்டுதல் இக்கட்டுரை ஆசிரியரின் நோக்கமாகும். அரசுரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காட்டுதல் இக்கட்டுரை ஆசிரியரின் நோக்கமாகும். இல்லை. இல்லை. கஜேந்திரன், அப்ப எனக்கு சொல்லுங்க, அவருடைய நோக்கம் என்ன? அதாவது சார், அதை குறைக்கிறதுக்குரிய ஏற்பாடு தான் செய்யலாம்னு தான் சொல்றாரு அவரு. ஏண்டா இல்லாம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு அவரு. ஏண்டா இது கூடுற மாதிரி தானே இருக்கு 2016 இன்னும் கூடுமெண்டு. ஓமோம் கூடும் என்று சொல்லுகிறார். இல்ல அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்றீங்க? குறைக்கலாம்னு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இல்லாமல் செய்தல்ங்கிற வார்த்தையோட நீங்க நிக்கிறீங்க. அப்படியா? சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி, அதை சமநிலையற்ற தன்மையை குறைக்கலாமே தவிர இல்லாமல் செய்ய முடியாது, அந்த நியாயப்பாட்டுக்கு நிக்கிறீங்க. அப்படி ஆம் சார். ஆம். வேறு விடைகள்? சரி, எனக்கு ஆமாண்டு தோணுது சார். கவனிங்கம்மா. சரி, பார்ப்போம். அரசுரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மை. சமநிலையற்ற தன்மை என்றால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு விளங்குற பாஷையில சொன்னா அன்பேலன்ஸ் சொல்லுவோம். குறைந்த வருமானம், ஆகக்கூடிய செலவினம். அப்ப இங்க இறைத்திரட்சியை மேம்படுத்துவதன் மூலமாக உரையாசிரியர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கருத இல்லை உங்களுக்கு இறை மிகை வரும் என்று சொல்லி அவர் கருதவே இல்லை. அதாவது அரசரையில ஒரு மீதி ஒன்று ஏற்படும் என்று சொல்லி அவர் கதைக்கல. அவர் அடைய நினைக்கிற இலக்கும் யதார்த்தமானதைத்தான் அவர் பேசியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, குறைந்த இறை பற்றாக்குறை. பற்றாக்குறையே இல்லாமல் போகும் என்று சொல்லி அவர் சொல்லல, குறைந்த இறை பற்றாக்குறை. இதுதான் அவர் சொல்லுகிற விடயம். ஆகவே பற்றாக்குறை இருக்கும். என்ன பின்னுக்கு சொல்லுகிறார், இதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் நடைமுறைக்கிட வேண்டும். இறைத்திரட்சி வழிமுறைகள் என்பது அந்த வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் என்று சொல்லி கருதுகிறார். அதே பொருள்ல தான் இங்க சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுத்தல் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். அரசரை நடவடிக்கைகளில் சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய, அப்ப சமமாக கொண்டு வருவது அல்ல, அதில் குறைக்கிறது தான் அது என்ற பொருள். இங்க நீங்கள் ஆம் என்று எடுத்துக்கொள்வதுதான் சரியானதா இருக்கும். இறைத்திரட்சி வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பான 2 நோக்கங்கள் இங்கு அடங்கியுள்ளன. யார் பதில் சொல்றது? சரி, ஒருத்தர் சொல்லுங்கம்மா. பிரியா கதைங்க. நீங்க பேசுறது கேட்க இல்லை. பேசுறீங்களா இல்லையா எனக்கு விளங்க இல்லை. ஹெல்மி கதைங்க. இப்போ ஆம் சார். சரி, ஆம், 2 முறை சொல்லப்படுது. 2 நோக்கங்கள் இருக்குது. இல்ல அதை வேற வடிவங்கள்ல சொல்லப்பட்டாலும் இதுல இன்னும் ஒரு விளக்கம் இருக்குது. பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஹெல்மி பதில் சொன்னதுக்கு. இதுல இப்போ குமார், நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தந்து நான் நினைக்கிறேன், குமார் பிட்டு, இடியப்பம், தோசை, வடை சாப்பிட்டான் என்று சொல்லப்பட்டுட்டு ஒரு கூட்டு தந்தால் குமார் வடை சாப்பிட்டான் என்றால் குமார் 4 விஷயம் சாப்பிட்டவன் நாம என்னென்று ஆமென்று சொல்றது என்று யோசிக்க தேவையில்லை. அங்க குமார் வடை சாப்பிட்டானா சாப்பிட்டான். வடை மட்டும் சாப்பிட்டான் என்று சொன்னால்தான் இல்லை என்றதை பற்றி நாங்கள் யோசிக்க வேணும். அதே போல அங்க சரி 4 நோக்கங்களாக புரிந்து கொண்டாலும் 2 நோக்கங்கள் இங்கு அடங்கியுள்ளன என்றால் சரியான பதில் தானே அது. 2 நோக்கம் இருக்குது தானே அங்க. அப்படி பார்த்தா கூட ஆம் என்று பதிலளிக்க வேண்டும். சரி, 36வது கேள்வி. மாறியலை வெட்டணும். சொரிம்மா, மாறித்தானே வெட்டணும். சரியான தேவையற்றதை வெட்டணும் இல்லை சார். ஓம். 2 நோக்கங்கள் அடங்கி இருக்கிறது. விடை என்ன, ஆமா இல்லையா?
முதலாவதுக்கு சார் இல்லையா விட ஆமா விட சமநிலையற்ற இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய நோக்கம். ஆம் என்பது விட, இல்லை என்பதை வெட்டியிருக்கிறோம். இரண்டாவது இறைத்திரட்சி. ஓகே முதலாவது நாங்களாம் சார் ஓகே 36வது கேள்வி போவோம். வெளிநாட்டு மூலங்களில் இருந்து கடன் பெறுவது சவாலாக இருப்பதும் 2016ஆம் ஆண்டில் உள்நாட்டு வங்கி தொழில் முறையிலிருந்து அரசு கடன் பெறுவதும் ஒன்றுக்கு ஒன்று எதிரிடையான தொடர்பை காட்டுகின்றன. ஆம். எப்படி அந்த விளங்கப்படுத்துங்க எனக்கம்மா. அது இப்ப வெளிநாட்டுல இருந்து கடன் பெற இயலாம போனா உள்நாட்டுல கூடயா கடன் பெறுவாரு. அப்ப அது எதிரிடையான குறைஞ்சது கூடும். கடன் பெறுவது சவாலாக இருப்பது. வெளிநாட்டு மூலங்களில் இருந்து கடன் பெறுவது சவாலாக இருப்பது, உள்நாட்டு வங்கி தொழில் முறையிலிருந்து அரசு கடன் பெறுவது. இந்த ரெண்டுக்கும் என்ன வகையான தொடர்பு இருக்கும்? நேரடியான தொடர்பு. விளங்குதா சாபி? என்ன நடக்கும் அம்மா? அங்க சவால் அதிகரித்தால் என்ன சவால் அதிகரித்தால் உள்ளூர்ல கடன் பெறுவது கூடும். எதிரடையான தொடர்பா நேரடியான தொடர்பா? எனக்கு அது தொடர்பு விளக்கம் இல்லை சார். நான் சொல்லுகிறேன். சரி, என்னென்னால் இங்க ஒரு காரணி அசைகிற திசையிலேயே மற்ற காரணியும் அசையுமாக இருந்தால் நேரடியான தொடர்பு அல்லது நேர்கணிய தொடர்பு என்று சொல்லணும். முதலாவது விடயம், சவால் அதிகரித்தால், பெறுவது கடினமாக இருந்தால், கடினத்தன்மை அதிகரித்தால் உள்நாட்டில் கடன் பெறுகிற அளவு அதிகரிக்கும் என்று விளங்குதுதானே எங்களுக்கு. அப்ப இதனால நேரடியான தொடர்பு. நேரடியான தொடர்பு என்றால் ஒன்று அதிகரிக்க மற்றதும் அதிகரிக்கும். வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன் பெறுவது என்று சொல்லப்பட்டிருந்தால் அந்த சவாலாக இருப்பது என்கிறத விட்டுட்டு கடன் பெறுவது என்று சொல்லப்படுமாக இருந்தால், வெளிநாட்டு மூலங்களில் இருந்து கடன் பெறும்போது உள்நாட்டு வங்கியில கடன் பெறுகிற அளவு குறையும். என்ன, வெளிநாட்டு மூலங்கள் கடன் பெறுவது அதிகரித்தா உள்நாட்டில் அரசாங்கம் கடன் பெறுகிறத குறைக்கும். அப்போது எதிரடியான தொடர்பு இருக்கும். இது சொல்லப்பட்டிருக்கு கடன் பெறுவது சவாலாக இருப்பது என்றால் தடைப்படுவது. அங்க தடைகள் அதிகரிக்க உள்நாட்டிலே அரசாங்கம் கடன் பெறுவதும் அதிகரித்து கொண்டு போகும். ஆகவே எதிரடையான தொடர்பு அல்ல, அது நேரடியான தொடர்பு அல்லது நேர்கணிய தொடர்பு. இல்லை என்று விடையளிக்க வேண்டும். பணவீக்க எதிர்பார்ப்புகளை கையாளும் ஒரே நோக்கமாக அமைவது குறைந்த பணவீக்கத்தினை பேணுவதாகும். இல்ல சார். பணவீக்க எதிர்பார்ப்புகளை கையாளும் ஒரே நோக்கம் அமைவது குறைந்த பணவீக்கத்தினை பேணுவதாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்க இந்த ஒரே நோக்கமா எங்களுக்கு அதை தெரிய இல்லை. சரிதானே? ஒரே நோக்கமா என்று சொல்லி தெரிய இல்லை. அதனால நாங்கள் இல்லை என்றே பதிலளிப்போம். ஒரே நோக்கமாக அமைவது என்று சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்டிருக்கையில பாருங்க, குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கு. அந்த விடயம் இதுக்குள்ள எங்களுக்கு துல்லியமாக இல்லை என்பதால ஒரே நோக்கம் என்கிறத நாங்கள் இல்லை என்றே பதிலளிப்போம். சார், ஹலோ சார், சொல்லுங்க. இதுல சார் இப்ப இந்த ஒரே என்ற சொல் இல்லாம இருந்திருந்தா ம் விட ஆமண்டு தான் வந்திருக்கணும். அப்படிதானே சார்? இப்ப நாங்க பணவீக்கம் சம்பந்தமாக கைக்காலே அதை குறைஞ்ச மட்டத்துல வச்சிருக்கணும்ங்கிற நோக்கம் இருக்கும். அப்ப பணவீக்க எதிர்பார்ப்புகளை கையாளுற ஒரே நோக்கம் அதை குறைவான மட்டத்துல வச்சிருக்கிறது தானே சார்? அப்ப அது ஒரே என்று போட்டதும் தவறல்ல தானே? சில நேரங்கள்ல இப்ப கேள்வி உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியுங்கிற அடிப்படையில் நாங்கள் அந்த அளவுக்கு இதுக்குள்ள போக தேவையில்லை. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், சில வேளைகளில் சிலவற்றினுடைய நுகர்வை கட்டுப்படுத்துவதற்காக சிலவற்றுக்கான பணவீக்கத்தை அதிகரிக்கிறதும் உண்டு. அவற்றினுடைய விலை மட்டும் அதிகரிப்பு உருவாக்குவதும் உண்டு. சிலவற்றுக்கான வரி விதிக்கிறது எல்லாம் அதுக்காகத்தான்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட் மதுபானம் போன்றவற்றுக்கான வரி விதித்தல் அவற்றுக்கான விலை மட்டத்தை அதிகரிக்க செய்கிறது தான் அதன் நோக்கமாக இருக்கும். அதே போல் சில பொருட்களுக்கு விலையை கொஞ்சம் கூட்டி விட்டீங்கன்னா அதன் டிமாண்ட் பெரிய அளவு தொகுக்கடி ரெண்டு விடும். விலை அதிகரிக்கிற வீதத்தை விட மக்கள் அதை கைவிடுகிற வீதம் பெருசாக எல்லாம் இருக்கும். சரிதானே? இதுக்குள்ள உண்மையில் ஆழமான ஒரு பொருள் இருக்குது. வெறுமனே பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அல்ல அந்த குறைந்த மட்டத்தில் போயிடுங்கிற ஒரே நோக்கம் என்று சொல்வதை விட அதுக்குள்ள ஒரு மல்டி பர்பஸ் இருக்கும். நான் அதை வச்சு கொண்டு தான் சொல்லுகிறேன், பணவீக்க எதிர்பார்ப்புகளை கையாளுவதன் ஒரே நோக்கம் குறைந்த பணவீக்கத்தை பேணுவது என்று சொல்லி அந்த ஒரே நோக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயும் எந்த ஒரு இடத்துலையும் அப்படி சொல்லல. இப்போ இதை பேணுவது ஒரே ஒரு நோக்கம் இருக்குது என்று சொல்லப்படாத வழியில் நாங்கள் இல்லை என்று பதிலளிக்கிற பொருத்தம். இது நான் விளக்கம் சொல்லுகிறேன். சில நேரங்களில் சிலவற்றினுடைய பொருளின் விலையை வேண்டுமென்றே அதிகரிக்க செய்கிற இடங்கள் இருக்குது. அது வெவ்வேறு நோக்கங்களை கொண்டிருக்கும். ஒரே நோக்கம் என்பது சாத்தியமில்லை என்பதால இல்லை என்று சொல்றது பொருத்தமாக இருக்கும். அடுத்தது போட்ட தனியார் துறையின் மீது சாதகமான விளைவுகள் ஏற்படும் போது நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வேகமும் அதிகரிக்கும் என்பது இக்கட்டுரை ஆசிரியரின் கருத்தாகும். சர்வ நிச்சயமாக ஆமன். அவைக்கு கிடைக்காம போறதை பற்றி அவர் கவலைப்படுகிறார். அவர்கள் இந்த பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்யணும் என்றெல்லாம் சொல்லுகிறார். நாட்டின் இன்றைய இறைமுறைமை குறைபாடுகள் கொண்டதாகும். அதை கவனம் செலுத்தணும் என்று சொல்லியெல்லாம் சொல்லி அரசிறை முறைமையின் குறைபாடுகள் காரணமாக தனியார் துறையின் கடன் வளர்ச்சி குறைந்துள்ளது. அரசிறை குறைவடைதல் மற்றும் செலவு அதிகரித்தலுக்கும் கடன் பெறும் தேவை அதிகரித்தலுக்கும் இடையே காரண காரிய தொடர்பு காணப்படுகிறது. இந்த ரெண்டையும் ஒரு காரணியா அரசரை குறைவடைதல் செலவினம் அதிகரித்தல் இந்த ரெண்டுக்கும் கடன் பெறும் தேவை அதிகரித்தலுக்கும் இடையில் காரண காரிய தொடர்பு காணப்படுகிறது. ஆம், சரியான என்ன நீங்கள் உங்களுக்கு கதைக்கிறார்கள் மைக்க ஓபன் வச்சுட்டு கதைக்க வேணும். நாணய மேலாண்மையினால் செயற்படுத்தப்பட்ட நிதி கொள்கையின் மூலம் பொருளாதாரத்தின் நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துதல் எதிர்பார்க்கப்பட்டது. மேல சொல்லப்பட்டிருக்குது. மேல பாத்தீங்கன்னா எங்க இந்த நாணய முகாமைத்துவ சார் அந்த கீழே கொஞ்சம் சார் நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்களை ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த பகுதியில இருந்தது அது? அங்க கீழே சார். கொஞ்சம் கீழே வரணும். இந்த நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள். அப்ப இது ஒரு நோக்காக இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே. நாணய மேலாண்மையினால் செயற்படுத்தப்பட்ட நிதி கொள்கையின் மூலம் பொருளாதாரத்தின் நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துதல் எதிர்பார்க்கப்பட்டது. ஆம் என்று சொல்லி இருக்கு. கடன்பாட்டு தேவை அதிகரிக்காதிருப்பின் வெளிநின்ற படுகடனும் எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய வட்டி செலவுகளும் அதிகரிக்க மாட்டாது. அரசு சந்தை வட்டி வீதம் பற்றி அக்கறையின்றி கடன் பெறுவதாக இக்கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். இதுல பாத்தீங்கன்னா அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாதது ஆகையால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அரசாங்கம் வட்டி வீதத்தை பற்றி கவலைப்படாம கடன் வாங்கும். அதனால தனியாருக்கு காசு இல்லாம போகும். வட்டி வீதத்தை கூட்டி வச்சிருந்தாலும் அரசாங்கம் கடன் வாங்குறதை குறைக்காது. சரிதானே? சந்தை வட்டி வீதம் பற்றி அக்கறையின்றி கடன் பெறுவதாக இக்கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். ஆம் என்பது சரியான விடை.
நாணய மேலாண்மைக்கு பெரும் சவாலாக அமைவது அரசு பெரும்பாலும் உள்நாட்டு வங்கி தொழில் முறையிலிருந்து பெருமளவு கடன் பெறுதல் ஆகும். ஆம். அரசு உள்நாட்டு வங்கி தொழில் முறையிலிருந்து பெறும் கடன்பாடுகள் ஆரம்ப இலக்குகளை ஒத்ததாக இருப்பின் நாணய கொள்கையை நடத்துவது இலகுவாக அமையும். ஆம். ஆம் சார். இதுல பாருங்க, இப்படி தொடர்ச்சியாக ஆம் பெறுகின்ற கனவேருக்கு பிரச்சனையாக இருக்கும். சரிதானே? ஆக 2 தான் இல்லை என்று வந்திருக்குது. மிச்சம் எல்லாமே ஆம் தான். 34 இருந்து 46 வரைக்கும் 13 கேள்விகள்ல 11 கேள்விக்கு ஆம் என்கிற விடை வந்தால் சர்வ நிச்சயமாக நீங்கள் அதை மாற்றுவீங்க. முதல்ல உங்களுக்கு சொன்ன நான் நினைக்கிறேன், இலங்கை திட்டமிடல் சேவைக்கு 2016 அல்லது 17, என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் 2017 இருக்க வேண்டும், நடைபெற்ற பரீட்சையில் இதுபோல பெரும்பாலான கேள்விகளுக்கு ஆம் என்ற விடை வந்தபோது பல பேர் சந்தேகப்பட்டு அதை சிலவற்றை இல்லை என்று மாற்றி வீணா போனார். சரிதானே? அந்த பரீட்சையில் தமிழ் மீடியத்தில் ஒரே ஒரு ஆள் தான் தெளிவாகினார். நான் நினைக்கிறேன் ஜெயந்தன், இப்போ முல்லைத்தீவில் வேலை செய்கிறார். அவர் மட்டும்தான் அந்த பரீட்சையில் தெளிவாகியிருந்தார். பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனையாக போனது திரையத்தல் பேப்பர். நீங்கள் உங்களோட முடிவில் இருந்து உலகமே எதிர்த்து நின்றாலும் மாறக்கூடாது. இது மிக முக்கியம். உங்களுக்கு தெளிவா விட தெரியுதா? தந்த 10ல் 9க்கு ஆம், 1க்கு இல்லை என்று வருது என்றால் உங்களோட தெரிவு அதுதான் என்றால் அதை மாற்றாதைக்கும். சரிதானே? ஏதோ ஒரு நொண்டி சாக்குக்காக அதை மாற்றி சரிப்படுத்தி ஒரு மாதிரி சமாளிப்பம் என்று புறப்படுகிறதை விட உங்களோட முடிவில் உறுதியாக இருக்கிறது தருகிற நன்மை நல்லதாக இருக்கும். சரி, அடுத்த உரை பகுதி போவோம். இது நிறைவு பகுதி. நாங்கள் இடைவேளை இல்லாமலே தொடர்ந்து இதை பார்க்கலாம். அரசாங்கத்தின் அன்றாட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது அரச சேவையே ஆகும். அரசாங்கத்தின் அன்றாட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது அரச சேவையே ஆகும். இது அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் தலைமையிலான அமைச்சுக்களின் அதிகாரிகள், அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்குகின்றது. திணைக்களங்களின் தலைவர்கள் அல்லாத வேறு அரசு அலுவலர்களின் நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி நீக்கங்கள் போன்றவை அமைச்சரவை வசமே பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையானது மேற்படி அதிகாரத்தை அரச சேவைகள் ஆணைக்குழுவின் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே செயற்படுத்த வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அமைச்சுக்களுக்கான மற்றும் திணைக்களங்களுக்கான கொள்கைகளை உருவாக்கி வழிநடத்தும் போது அரச அலுவலர்கள் அவற்றை அமுல்படுத்துகின்றனர். முன்னர் குறிப்பிட்ட செயற்பாடானது அரசியல் ரீதியான ஒன்றாகும். இது அரசாங்கத்தினது அரசியல் நிகழ்ச்சி நிரல் கொள்கையை விதிக்கின்றது. பின்னர் குறிப்பிட்ட செயற்பாடானது அரசியல் காரணங்களை கருத்தில் கொள்வதில்லை. அரசு அலுவலர்கள் அமைச்சர்களின் முடிவுகளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அதனை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எவ்வாறாயினும் அமைச்சர்கள் கொள்கை வகுப்பாக்கத்தில் அரசு அலுவலர்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள், திறமைகள் மற்றும் அனுபவம் ஆகியவற்றை தங்கியிருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சினதும் பிரதான அரசு அலுவலராகவும் அரசியலில் ஈடுபடாதவராகவும் தலைவராகவும் அமைச்சின் செயலாளர் காணப்படுகிறார். அரச சேவையின் உயர்நிலை ஊழியர்கள் இலங்கை நிர்வாக சேவையை சார்ந்தவர்களாக காணப்படுவார்கள். இவர்கள் இந்த சேவைக்கு காலத்துக்கு காலம் நடத்தப்படும் மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது திறந்த போட்டி பரீட்சைகளில் சித்தி வருவதன் மூலம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். குடியேற்ற ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னரான காலகட்டத்திலும் நிர்வாக சேவை என்பது ஒரு கௌரவம் மிக்க விருப்ப தெரிவாக இருந்தது. அரசு அலுவலர்கள், குறிப்பாக உயர்மட்டத்தில் உள்ளவர்கள், அரசியலில் அல்லாதவர்களாகவும்
புகழ், சுதந்திரம் மற்றும் தகமை உடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் தற்போது அரச சேவையினது தரம் அரசின் பக்கச்சார்பு எனும் குற்றச்சாட்டுடன் ஊழல் மற்றும் திறமையின்மையால் குறைவடைந்துள்ளது என பரவலாக பேசப்படுகிறது. திருப்பியும் ஒரு தடவை வாசிப்போம். அரசாங்கத்தின் அன்றாட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது அரச சேவையே ஆகும். இது அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் தலைமையிலான அமைச்சுக்களின் அதிகாரிகள், அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்குகின்றது. திணைக்களங்களின் தலைவர்கள் அல்லாத வேறு அரசு அலுவலர்களின் நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி நீக்கங்கள் போன்றவை அமைச்சரவை வசமே பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையானது மேற்படி அதிகாரத்தை அரச சேவைகள் ஆணைக்குழுவின் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே செயற்படுத்த வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அமைச்சுக்களுக்கான மற்றும் திணைக்களங்களுக்கான கொள்கைகளை உருவாக்கி வழிநடத்தும் போது அரசு அலுவலர்கள் அவற்றை அமுல்படுத்துகின்றனர். முன்னர் குறிப்பிட்ட செயற்பாடானது அரசியல் ரீதியான ஒன்றாகும். இது அரசாங்கத்தினது அரசியல் நிகழ்ச்சி நிரல் கொள்கையை விதிக்கின்றது. பின்னர் குறிப்பிட்ட செயற்பாடானது அரசியல் காரணங்களை கருத்தில் கொள்வதில் அரசு அலுவலர்கள் அமைச்சர்களின் முடிவுகளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எவ்வாறாயினும் அமைச்சர்கள் கொள்கை வகுப்பாக்கத்தில் அரசு அலுவலர்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள், திறமைகள் மற்றும் அனுபவம் ஆகியவற்றில் தங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைச்சனதும் பிரதான அரசு அலுவலராகவும் அரசியலில் ஈடுபடாதவராகவும் தலைவராகவும் அமைச்சின் செயலாளர் காணப்படுகிறார். அரச சேவையின் உயர்நிலை ஊழியர்கள் இலங்கை நிர்வாக சேவையை சார்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் இந்த சேவைக்கு காலத்திற்கு காலம் நடத்தப்படும் மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது திறந்த போட்டி பரீட்சைகளில் சித்தி வருவதன் மூலம் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். குடியேற்ற ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னரான காலகட்டத்திலும் நிர்வாக சேவை என்பது ஒரு கௌரவம் மிக்க விருப்ப தெரிவாக இருந்தது. அரசு அலுவலர்கள், குறிப்பாக உயர்மட்டத்தில் உள்ளவர்கள், அரசியலில் அல்லாதவர்களாகவும் புகழ், சுதந்திரம் மற்றும் தகமை உடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் தற்போது அரசு சேவையினது தரம் அரசின் பக்கச்சார்பு எனும் குற்றச்சாட்டுடன் ஊழல் மற்றும் திறமையின்மையால் குறைவடைந்துள்ளது என பரவலாக பேசப்படுகிறது. சரி, நாங்கள் இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் தொடர்பாக கவனம் எடுப்போம். என்ன, இது எளிமையாக இருக்குது. இதில் சில பகுதிகள் உங்களுக்கு தெரிந்த அறிவோடு முரண்படுபவையாக இருக்கும். சில வேளைகளில் இப்படியான உரைப்பகுதிகள் வருகிற போது உரைப்பகுதியில் இருக்கிற விஷயத்தை வச்சு கொண்டு தான் விடையளிக்க வேண்டும். எங்களுக்கு தெரிஞ்ச அறிவை பிரயோகிக்க கூடாது. உதாரணமாக இதில் சொல்லப்பட்டிருக்கு, திணைக்களங்களின் தலைவர்கள் அல்லாத வேறு அரசு அலுவலர்களின் நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி நீக்கங்கள் போன்றவை அமைச்சரவை வசமே பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி, நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு படிக்கிறார்கள் அல்லது ஏற்கனவே அரசாங்க சேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இப்படி இல்லை. திணைக்கள தலைவர்களுடையது மட்டும்தான் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு. திணைக்கள தலைவர்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்தும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவிட்ட இருக்குது. அப்போ இது எழுதப்பட்ட காலத்தில் இருந்த நிலைமையில வேறுபாடா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த உரைப்பகுதியில் இருக்கக்கூடியது நடைமுறையை விட வேறு ஒரு விதமான கருத்து தான் இங்கே இருக்கு. ஆனால் நாங்கள் இதில் இருக்கிறத வச்சு கொண்டுதான் பதிலளிக்க வேண்டும். திணைக்கள தலைவர்கள் அல்லாத ஏனைய உத்தியோகத்தர்களுடைய இந்த 5 விடயங்களும் அமைச்சரவையிடம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அதே போல தற்காலத்தில் சமகாலத்தில் அரசாங்க துறையின் மீது காணப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், அரச சேவையின் தரம் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்களாக உரையாசிரியர் எத்தனை விடயங்களை சொல்றார்?
அரசாங்க சேவையின் தரம் குறைவடைந்திருக்கிறது என்று கருதப்படுவது, தான் சொன்னதா சொல்லையில அப்படி பேசப்படுவது என்று சொல்றேன். அப்படி பேசப்படுவதற்கு எத்தனை காரணங்களை சொல்றார் அப்படி ஆசிரியர்? திலக் சொல்லுங்க. சபி சொல்லுங்கம்மா. 2 சார். பக்கச்சார்பும் ம் அடுத்தது ஊழல் மற்றும் திறமை இல்லாமை. 3. 3 சரிதானே. அதாவது அரசின் பக்கச்சார்பு, அரசுக்கு சார்பாக செயல்படுவது, அந்த குற்றச்சாட்டோட ஊழல், திறமையின்மை என்பவற்றால தரம் குறைவடைந்துள்ளது. தரம் தான் இங்கே எழுவை. அரசு சேவையின் தரம் எழுவாய் குறைவடைந்துள்ளது பயனில். அதுக்கு காரணம் சொல்லியிருக்கிறார். அரசின் பக்கச்சார்பு, ஊழல், திறமையின்மை என்று சொல்லப்பட்டது. அதற்கு முன்பாக அரசு சேவை தரமானதாக இருந்தது என்று கருதப்பட்ட காலப்பகுதியில் அவர்களிடம் காணப்பட்ட சிறப்பு அம்சங்கள் எத்தனை சொல்லப்பட்டது? அரசு சேவை தரமானதாக இருந்தது என்று சொல்லப்படுகிற காலப்பகுதியில் அலுவலர்களிடம் காணப்பட்ட சிறப்பு பண்புகள் என்று சொல்லி என்னென்ன விடயங்களை ஒரு ஆசிரியர் சொல்லுகிறேன். கம்சியா? ஓ சார், அந்த அவர்கள் அரசியல்ல ஈடுபடாதவர்களாகவும் புகழ் மிக்கவர்களாகவும் சுதந்திரம் கொண்டவர்களாகவும் அதுக்கு தகைமை உடையவர்களாகவும் இருந்தார்கள். 4 விஷயம். தகமைன்றது ஒரு என்ன சொல்றாங்க, அவரோட குவாலிஃபிகேஷனோ குவாலிட்டி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிற புகழ், சுதந்திரம் மற்றும் தகமை உடையவர்களாக இருந்தார்கள். அரசியல் சார்பு அற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, அப்போ நாங்கள் இதுக்குள்ள கேள்விக்குள்ள போவோம். இந்த உரைப்பகுதியின் நோக்கம் அரசியல்வாதிகளின் மேலாதிக்கத்தை விளக்குவதாகும். என அரச சேவையை பற்றி விவரிப்பதுதான் நோக்கமாக இருக்குது. நிர்வாக சேவை வரலாற்றின் பிரதான கட்டங்கள் 2 இதில் காட்டப்பட்டுள்ளன. குடியேற்றத்துக்கு முதல் என்ன காலத்திலும் அதற்கு பின்னரான காலகட்டத்திலும் என்று சொல்வதன் மூலமாக இங்கு 2 கட்டங்கள் இருந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அரச சேவையின் தரம் வீழ்ச்சி அடைய நிர்வாக அதிகாரிகளின் தொலைநோக்கற்ற தன்மை காரணம். நேரடியாக அப்படி இல்லை, அதுல வேற காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறாரு, நாங்க இல்லை என்றே சொல்லுவோம். சரி, எடுக்கலாம் சார், ஆமெண்ட் எடுக்கலாம். அதாவது அப்படின்னு சொல்லுங்க எனக்கு. அது உங்களுடைய அதுல 3வது விஷயம் திறமையின்மைன்றது இந்த தொலைநோக்கற்ற பார்வையை குறிக்காது சார். மறைமுகமா சொன்னால் ஐயா, ஊழல் செய்கிறது, திறமை இல்லாமல் இருக்கிறது, பக்கச்சார்பாக இருக்கிறது எல்லாமே தங்களுடைய சேவையை பற்றி யோசிக்காம செய்கிறாங்க என்பதாக எடுக்கலாம். ஆனால் நேரடி பதிலாக அதை எடுத்துக்கொள்ளாததுல இல்லைங்கிறது சரியா இருக்கும். இவங்க எதிர்காலத்தை எங்களை சேவை அவமானப்படும் என்று விளங்கிக் கொள்ளாமலே இப்படி செய்கிறாங்க என்று பார்த்தால் எல்லாத்துக்குமே விட பொருத்தமாக தான் இருக்கும். நேரடியாக இல்லாதபடியால் நாங்கள் இல்லை என்பது ஆம் என்பதை விட பொருத்தமாக இருக்கு. சரி சார். அரசு அலுவலர்களிடம் உள்ள தகவல்கள், திறன்கள், அனுபவங்கள் ஆகியவற்றை வழங்குதலுக்கும் அமைச்சர்கள் கொள்கைகளை உருவாக்குதலுக்கும் இடையே காரண காரிய தொடர்பு உள்ளது. ஏற்றுக்கொள்ளலாம். ஆம் என்று எடுப்போம். தன்னிச்சையாக திணைக்கள தலைவர்களை நியமிக்கும் உரிமை அமைச்சரவைக்கு கிடையாது. இதுல இந்த திணைக்கள தலைவர்களை நியமிக்கிற உரிமை சம்பந்தமாக ஒரு இடமும் சொல்லி இல்லை பாருங்க. அரச சேவை ஆணைக்குழுவிடம் ஆலோசனை பெறவிடம் என்று ஒன்று. அதம்மா திணைக்களங்களின் தலைவர்கள் அல்லாத தொடர்பாகத்தான் சொல்ல அரசு அலுவலர்கள் நியமனங்கள் எதிலே போ திணைக்கள தலைவர்கள் அல்லாத வேறு அரசு அலுவலர்கள் நியமனங்கள் பதவி உயர்வுகள், இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி நீக்கங்கள் என்ற 5 விஷயம். சரி,
ஆனால் நான் சொல்லுகிறது இது திணைக்கள தலைவர்கள் அல்லாதவர்களை பற்றி சொல்லி இருக்கே தவிர திணைக்கள தலைவர்களுடைய நியமனம் தொடர்பில் இந்த உரைப்பகுதியில் ஒரு இடமும் இல்லை. சரி சார். சார் அந்த திணைக்கள தலைவர்கள் அல்லாதவர்களை அமைச்சரவை நியமிக்குதுன்னு சொன்னா திணைக்கள தலைவர்களை அவங்களுக்கு நியமிக்க அதிகாரம் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படி எடுக்கலாதா? அதை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை, அவர்களுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆனால் இன்னொரு விதமாக சொன்னாலுமா அவைக்கு தன்னிச்சையாக செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்கேன் என்றால் அங்க அரசாங்க சேவை ஆணைக்குழு விட்டு ஆலோசனை பெற வேணும் என்று சொல்லப்பட்டு தானே இருக்கு. ஆனால் திணைக்கள தலைவர்களை பற்றி சொல்லல, ஏனையவர்களுக்கே ஆலோசனை பெற வேணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறதை வச்சு கொண்டுதான் நாங்கள் தன்னிச்சையாக அவர்களுக்கு உரிமை இருக்குன்னா நாங்கள் இல்லை என்ற பதிலுக்கு போகிறோம். அந்த ஒரே ஒரு விடயம், அமைச்சரவை அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது திணைக்கள தலைவர்கள் அல்லாதவர்கள் தொடர்பில் பேசுகிற போதுதான் சொல்லி இருக்கு. ஆனால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அமைச்சரவைக்கு ஒரு தன்னிச்சையான அதிகாரம் இருக்குதாண்டா இல்லைங்கிற முடிவுக்கு போறோம். ஏனென்றால் ஆணைக்குழுவிட்ட கேட்க வேண்டி இருக்குது என்பதை வச்சுக்கொண்டோம். சார் அங்க நியமிக்கும் உரிமை அமைச்சரவை கிடையாது என்று தானே சொல்லியிருக்காங்க. அங்கேயா கிடக்குது வகையில அந்த கேள்வி கிடையாது என்று தானே, தன்னிச்சையாக திணைக்களத்தை நியமிக்கும் உரிமை அமைச்சரவைக்கு கிடையாது. சாரி, தன்னிச்சையான உரிமை அமைச்சரவை கிடையாது என்றால் ஆம் தான் விட நான் தான் மாறி வெட்டிட்டேன். விடை ஆம், இல்லையே வெட்டணுமா? சரி சரி. அடுத்தது, அமைச்சர்களின் பணிக்கும் அரச அதிகாரிகளது பணிக்கும் இடையில் எதிர்மறையான தொடர்பு நிலவுகிறது. எதிர்மறையான தொடர்பு என்றால் இல்லை. இல்ல சார், நான் எப்படி நேரடியான தொடர்பு தான் நிலவுது. நாங்கள் சொல்ல வேணும் உடன்பாடான தொடர்பு என்றால், அதாவது அமைச்சர்களுடைய முடிவுகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவங்க நடைமுறைப்படுத்தணும். அதாவது அமைச்சர்கள் கொள்கைகளை வகுப்பார்கள், அதிகாரிகள் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவார்கள். அப்ப அது ரெண்டுக்கும் இடையில ஒரு எதிர்மறையான தொடர்பு தானே சார் இருக்கு? எதிர்மறையான தொடர்பு என்றாலுமா செய்யக்கூடாது. எப்படி சார் விளங்கல சார்? எதிர்மறையான தொடர்பு என்றால் செய்கிற கர்மங்களுக்கு எதிரானதாக மற்றவருடையது இருக்கும். அது உடன்படப்படாது. என்ன, இது ஒரு உடன்போக்கு தானே இருக்குது. என்னென்னால் அங்க சொல்லப்பட்டிருக்குது, 3 இடத்துல சொல்றாங்க. ஒன்று, கொள்கைகள் வகுப்பது அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள். அவர்கள் அரசியல் பாற்பட்டது, முதலாவது அரசியல் பாற்பட்டது, அதை அவர்கள் கொள்கை வகுப்பார்கள். நடைமுறைப்படுத்துறது அதிகாரிகள், அவர்கள் அரசியல் அல்லாதவர்கள். அரசியல் அல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அதை விளங்கப்படுத்தி சொல்றாங்க, அமைச்சர்களுடைய முடிவுகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த 3 இடம் இருக்குது. அதை பாத்தீங்கன்னா அந்த இடம் எல்லாம் விளங்கிட்டு சார். எனக்கு என்ன விளங்கலைன்றா, அந்த எதிர்மறையானதுங்கிறத எப்படி கருதுறோம்ங்கிறத எனக்கு விளங்கல. எதிர்மறையானது என்று சொல்லுகிறதம்மா, இப்ப அமைச்சருடைய கர்மங்களை கொண்டு போறதுக்கு அமைச்சர் செல்லுகிற திசைக்கு எதிர் திசையில இவே போகணும் என்ற கருத்து. அதாவது அமைச்சர்கள் கொள்கைகளை வகுத்தால் அதிகாரிகள் அதை செயற்படுத்த மாட்டார்கள், அதுக்கு முரணா இருக்கணும் இருந்தா தான் எதிர்மறை. அப்படியா? இது ஒரு உடன்பாடானதா எதிர்நிலைப்பாடு கொண்டதா என்று கேட்டா இந்த உடன்பாடானதுன்னு தான் காணப்படும். சரி சார், சரி. நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கேற்கும் உரிமை அரசு அதிகாரிகளுக்கு உரியது. நிர்வாக நடவடிக்கைங்கிறது அதை நடைமுறைப்படுத்துகிறது, அது அரசு அதிகாரிகளுக்கு உரியது. இந்த உரைப்பகுதி சேவை ஆணைக்குழுவின் பணிகள் 5 தரப்பட்டுள்ளன. இல்லை, அமைச்சரவின் பணிகள் தானே சொல்லப்பட்டிருக்கு. அரசு சேவை ஆணைக்குழுவின் பணிகள் அமைச்சரவையினுடைய பணிகள் தான் சொல்லப்பட்டிருக்குது. நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காறு கட்டுப்பாடு, நடவடிக்கை, பதவி நீக்கம் போன்றவை அமைச்சரவை வசமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரிதானே? இங்க உண்மையில இது சில வேளையில மொழிபெயர்ப்பு குறைபாடுமாக இருக்கலாம், ஆனால் ஒரிஜினல் பேப்பர்ல இப்படித்தான் இருக்குது. அரசு சேவை ஆணைக்குழுவின் பணிகள் 5 தரப்பட்டுள்ளது, இதுல இருக்கிறதன்படி இல்லை. சரி,
அரச சேவையில் அடங்கும் 2 பிரிவுகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. 3. என்ன பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கு? அந்த மட்டுப்படுத்தையும் அந்த இது அதான் சார். இல்ல அது திணைக்கள தலைவர்களும் திணைக்கள தலைவர்கள் அல்லாதவர்களும் 2 அரச சேவையின் வகைகள்லாம் சொல்லப்பட்டது ஐயா. இலங்கை நிர்வாக சேவை இலங்கை நிர்வாக சேவை, அடுத்து கல்வி நிர்வாக சேவை சொல்லி அதுல சேவையில் சொல்லப்படுதல்ல சார்? சரி, இதுல 2 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றால், இதுல அரசாங்கத்தின் அன்றாட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது அரச சேவை. இது இது அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தலைமையிலான அமைச்சுக்களின் அதிகாரிகள், அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்குகிறது. இதுக்குள்ள வச்சுக்கொண்டு வேணுமென்றால் இது 2 பகுதியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளே, அல்லது இன்னொரு விதமாக திணைக்களங்களின் தலைவர்கள் அல்லாத வேறு அரசு அலுவலர்களின் நியமனங்கள். ஆகவே திணைக்கள தலைவர்களாக இருக்கிறார்கள் எதை நியமனத்தின் வகையாக தான் எடுத்துக்கொள்ளே. மேலே சொல்லப்படுறதை வச்சுக்கொண்டு 2 வகை 2 எடுக்கலாமாண்டா ஓரளவுக்கு நாங்கள் இதுக்குள்ள 2 இருக்குது போல இருக்குது. அதாவது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் என்கிற ஒரு கேட்டகரியும், அடுத்தது திணைக்கள அதிகாரிகள். அதை கீழே பேர்ந்து விளங்கப்படுத்தி சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கான மற்றும் திணைக்களங்களுக்கான கொள்கைகளை உருவாக்கி வழிநடத்தும் போது அரசு அலுவலர்கள் அவற்றை அமுல்படுத்துகின்றனர். இதெல்லாம் சேர்த்துத்தான் அரச சேவை என்று சொல்லியிருக்காங்க. அரச சேவைக்குள்ள 2 விதமாக இருக்குது. திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துறாங்க. முன்னர் குறிப்பிட்ட செயற்பாடு அரசியல் ரீதியானது, பின்னர் குறிப்பிட்ட செயற்பாடானது அரசியல் காரணங்களை கருத்தில் கொள்வதில்லை. அதாவது அரசியல் தலைவர்கள் நிர்வாக தலைவர்கள் என்கிற 2 தரப்பினர் அரச சேவைக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருளாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள், நிர்வாக தலைவர்களும் இருக்கிறார்கள். அதான் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ஒரு கேட்டகரி, அவையும் அரச சேவைக்குள்ளதான் இருக்கிறோம். மற்றது அலுவலர்கள் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் அரச சேவையில் அடங்கும் 2 பிரிவுகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதற்கு நாங்கள் ஆம் என்று விடையளித்தோம். விளங்குதா? அந்த 2 பிரிவையும் திரும்ப திரும்ப கீழே விளங்கப்படுத்தி கொண்டு வாருங்கள். ஒரு தரப்பு கொள்கை வகுக்கும், இன்னொரு தரப்பு அதை நடைமுறைப்படுத்தும். ஒன்று அரசியல் ரீதியானது, மற்றது அரசியல் ரீதி இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வாராங்க. அரசியல் செயற்பாடுகளுக்கும் நிர்வாக செயற்பாடுகளுக்கும் இடையில் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான தொடர்பு உள்ளது. இல்லை சார். ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் இங்கு அவர்கள் செய்கிறத இருக்கு சார். கவனிங்க, அவர்கள் செய்கிறத அதிகாரிகள் மறக்காம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்று சொல்லியிருக்கு. மற்ற 2வது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த அலுவலர்களுடைய தகவல்கள் அவர்களுடைய அனுபவம் போன்றவற்றில் அமைச்சர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவே இது ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கிறதே தவிர ஒரு எதிர்மறையான தொடர்பு இருப்பதாக நாங்கள் கருத வேண்டாம். இல்லை என்பது சரியான முடியாக இருக்கும். சரிதானே? சில பேர் முன்னர் சொல்லப்பட்ட கேள்விகளுக்கு விடைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும், அதில் பார்த்து கொள்ளலாம். சரி பார்த்து கொள்ளுங்க. தாமதமாக இணைந்தவர்களுக்காகவும் நான் திரும்ப திரும்ப அந்த பிளேலிஸ்டை அப்படியே போட்டு கொண்டிருக்கிறேன். மற்றது ஒரு பாடத்துக்கு மட்டும் கலந்து கொண்டவர்களுக்கும் பயன் கிடைக்கும் வகையில் இந்த மாதம் நடைபெற்ற செயலமர்வுகளினுடைய எல்லா காணொளிகளும் எல்லா குழுக்களையும் போடப்பட்டு, குறிப்பாக தனியாக இருக்கக்கூடிய கிரகித்தல் குழுவிலையும் எல்லா செயலமர்களுக்கான காணொளிகளையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க, பயன்படுத்தி கொள்ள வேணும் என்ற எதிர்பார்ப்போட போட்டிருக்குது. குறிப்பாக நான் அதிபர் சேவையாளர்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்வோம். 47
மாற்றி வெட்டின மாதிரி விளங்குது. திருப்பி சொல்லுங்க அப்போ. 47 சார். 47க்கு இல்லை என்று விடையளிச்ச நாங்கள் 47 கொஞ்சம் பாருங்க சார், மாற்றி வெட்டின மாதிரி விளங்குது சார். மாத்தி அவட்டி வச்சிருக்கிறோம். ஓம் சார், ஸ்டார்டிங்ல வந்து மாத்தி வெட்டி மாத்தி தான் வட்டி இருக்கிறோம். சரி, நான் அதில் 2 கேள்விக்கு அதே மாதிரி செய்திருக்கிறேன். விடை சரியா சொல்லிட்டு வெட்டுற போது ஒரு பிள்ளையா வட்டி இருக்க போல இருக்கு. நல்லது ஞாபகப்படுத்தினது. இங்க இல்லை என்பதுதான் விட, ஆம் என்பதை வெட்ட வேண்டுமே. சரி, ஓகே, தேங்க்யூ. அது சில ரெக்கார்டிங்கில் தவறுதலாக இருந்திருக்கும். அதை பார்க்குற ஆக்கள் குழப்பம் அடைஞ்சிருப்பாங்க. நீங்கள் மற்ற ஆக்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்திருக்கிறீங்க. இந்த அளவில் விடைபெறுகிறவர்களுக்காக நான் திரும்ப இனி புத்தாண்டில் சந்திப்போம். மலர்கின்ற புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாக, வெற்றி நிறைந்ததாக இருக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோடையும் திரும்ப இதை விட அழகான பொழுதொன்றில் சந்திக்க வேணும் என்கிற வேண்டுதலோடு உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ சார், சேம் டு